நண்பர்களே, நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழனி முருகன் கோயில் வந்து ஜாப் வேகன்சி வந்திருக்கு. இது பழனி முருகன் கோயில் வந்து இப்படி தான் பழனி முருகன் கோயிலில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 296 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 296 வேகன்சி. நிறையா போஸ்டிங். எத்தனை போஸ்டிங்னு பார்த்திங்கன்னா 14 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் 250 கொடுத்துருக்காங்க. அது இல்லாத இன்னும் 14 ப்ளஸ் இன்னும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 27, 28, 32 அது பாட்டுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. 39 வகையான வேலைவாய்ப்பு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 296 வேகன்சி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக மணிக்கணக்கில் போகும். அதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டிக்கெட்டு சேல்ஸு, இந்த மாதிரி ஹெல்த் சூப்பர்வைசர்லேயே 5 வகை இருக்குது. வாட்ச்மேனு, அந்த மாதிரி நிறையா வகையான இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சூப்பர்வைசரு, சிவிலு, மெக்கானிக்கலு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சம்பளம்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே ஒரு சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,900 கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலில் வந்து காவலுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கால்நடை பராமரிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலேட்டடான வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை வகையான ஜாப் இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பதவியின் பெயர், எத்தனை வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சம்பளம் என்னங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் பக்கத்துலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிக்கெட் சேல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் 10th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்மேன் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 8th, 10th, 12th இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில வந்து தொழில்நுட்ப இதுக்கு வேணுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாப் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப 38 அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொன்றும் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதே பிடிக்காது. அதனால் வந்து நான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்களா, இதில் வந்து ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்களா 18. ஸ்டார்டிங்கில் வந்து 18லேருந்து 45 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏஜ் 45 ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது கொடுக்குறாங்களான்னு தெரில. அது வந்து அவங்களோட இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்களா, அவங்கள வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்களா, உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரான்னு சொல்லி லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டு படி பார்த்திங்களா உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பழனி முருகன் கோயிலில் வந்து இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் அந்த இன்டர்வியூ நடந்து அது மூலிமா பார்த்திங்களா நீங்கள் வந்து செலெக்ஷன் அப்படிங்கிறது லிஸ்ட்டு வரும். நீங்கள் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேலையை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கோயிலில் 39 வகையான போஸ்டிங்கிறது இதுவே ரொம்ப அதிகம். இது எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயில்
நீங்கள் வந்து அவங்களுடைய இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் பழனி முருகன் கோயிலோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து இலவசமாக அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முருகன் கோயிலில் வந்து 50 ரூபா செலுத்தி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் என்னென்ன சான்றிதழ் கேட்டிருக்காங்களோ அந்த சான்றிதழோட நீங்கள் வந்து பார்த்திங்களா, நீங்கள் வந்து பழனி முருகன் கோயிலில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுப்பணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்திங்களா நேரடியாகவோ இல்லது நீங்கள் வந்து பார்த்திங்களா அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். மேலும் 25 மதிப்புள்ள அஞ்சல் விலை நீங்கள் வந்து மேலே வந்து 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. விலாசம் ஒப்புதல் அட்டையோடு வந்து நீங்கள் இணைச்சி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்களா 5/12/2024 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்களா 8/1/2025. அடுத்த வருஷம் 2025 8/1/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்களா இது எப்படி நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதை எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறத சொல்லி நம்ம வந்து அடுத்த வீடியோ போட போகிறோம். நீங்கள் வந்து அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது வரும். அதேமாதிரி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்த்திங்களா டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்களா எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது தான் வரும். இது போன்ற வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.